தற்போது மறைந்த முன்னாள் அதிபர் கியூபா அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோவிற்கு தன்னுடைய இரங்கலையும் அவரிடம் தனக்கு பிடித்த விஷயங்களை தன் வாழ்க்கையில் பின்பற்றுவது குறித்தும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் அவர்கள் நம்முடன் கலந்தாலோசிக்க வந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். இரண்டு பேருமே மாபெரும் புரட்சியாளர்கள், ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களின் உரிமைக்காக நின்ற போராட்ட வீரர்கள். ஃபிடல் மற்றும் பிறக்கலைன்னா இன்றைக்கி கியூபாங்கிற ஒரு நாடு கிடையாது, அது அமெரிக்காவின் இன்னொரு மாகாணமாக தான் இருந்திருக்கும். தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள், வென்றுவிட்டால் விடாமுயற்சி என்பார்கள் என்கிற தத்துவ முழக்கத்தை முன்வைத்தவன். வரலாறு என்னை விடுதலை செய்யும்ட்டு. இப்போ அதில் எங்கள் தலைவர் ஃபிடலை போல, மாசேதுங்கை போல, ஹோசிமினை போல, யாசர் அராபத்தை போல, இந்திய பெருந்தேசத்தின் விடுதலைக்கு இராணுவம் கட்டிய புரட்சியாளர் சுபாஷ் சந்திர போஸை போல அடிமை தேசிய இனம், தமிழ் தேசிய இன மக்களின் உரிமைக்காக தன் நாட்டு மக்களையே படையாக திரட்டி தேசிய இன விடுதலைக்கான ஒரு மாபெரும் மக்கள் படையை கட்டிய புரட்சியாளர் எங்களுடைய தலைவர் பிரபாகரன். அவருடைய பிறந்த நாளில் ஒரு மூத்த ஒரு போராட்ட வீரர், உலகத்தின் தலை சிறந்த ஒரு புரட்சியாளர் மரணித்திருப்பது ஒரு பொருத்தப்பாடு, ஒரு பெருமை. இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியாளர் வாழ்ந்த காலத்தில் நம்மெல்லாம் வாழ்ந்தோங்கிறது. இப்போ அவருடைய இழப்பு, ஃபிடலோட இழப்பை ஒரு கியூபா நாட்டு மக்களுக்கான இழப்பாக நம்ம பார்க்க முடியாது. உலகெங்கும் ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிற தேசிய இனங்களின் விடுதலைக்கு, உரிமைக்கு போராடுகிற ஒவ்வொரு தேசிய இன மக்களுக்குமான ஒரு பேரிழப்பாக தான் நான் பார்க்குறேன். கம்யூனிச தத்துவத்தை ஏற்றிருக்கிற தோழர்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குறியீடாக இருந்த ஃபிடலை நம்ம இழந்திருக்கோம். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அவர் கற்பித்த, அவர் இல்லைனாலும் சேகுவாரா சொன்னது மாதிரி நாங்கள் சாதாரணமானவர்கள் மரணித்து போகலாம், நாங்கள் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த லட்சிய நோக்கங்களும் ஒருபோதும் மரணிக்கிறது இல்லைங்கிறார். அதே தான் நம்ம பகத்சிங்கும் சொல்கிறார். இப்போ அந்த வழியில் பார்த்தா ஃபிடலுங்கிற ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர் இன்னைக்கு நம்ம கூட இல்லாது போனாலும் அவர் கொண்டிருந்த நோக்கம், முன்வைத்த முழக்கம் அதெல்லாம் ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட தேசிய இன மக்களின் பிள்ளைகளிலும் கையளிக்கப்பட்டிருக்குது. உதாரணமாக தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் தான் மாமனிதன் சொல்கிறாரு. அது மாதிரி நீ நடந்து செல்கிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா, அது நீ செல்ல வேண்டிய பாதை இல்லை, திரும்பி வா, அது வேற எவனோ சென்ற பாதைங்கிறார். அப்போ இதெல்லாம் அடிமை தேசிய இனத்தின் உரிமைக்கு நிற்கிற எங்களைப் போல பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய தத்துவ கோட்பாடாக இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் ஃபிடல் ஒரு அவர் இல்லை அப்படிங்கிறது ஒரு மாபெரும் இழப்பு. ஆனாலும் அந்த புரட்சியாளன் முன்னெடுத்த ஒரு தேசிய இன உரிமை விடுதலை பாதையில் அடிமை தேசிய இன மக்கள் நாங்கள் அதே பாதையில் பயணித்து எங்கள் உரிமையை வென்றெடுப்போம். அதுதான் அந்த புரட்சிக்காரனுக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக இருக்க முடியும். அதிகமாக நான் நேற்று வாய்ச்ச புரட்சியாளர்களில் ஃபிடலும், சேகுவேரா, ஹோசிமின், மாசேதுங் போன்ற போராட்ட வீரர்கள். அப்புறம் அதுக்கு இணையாக எங்கள் தலைவர் எங்கள் இன உரிமைக்கு எடுத்து வச்ச போராட்டங்கள், அவர் முன் வச்ச தத்துவம். இப்போ சுதந்திரம்ங்கிறது ஒரு கடைச்சரக்கல்ல, அது ரத்தம் சிந்தி உயிரை விலையாக கொடுத்து போராடி பெற வேண்டிய புனிதமான உரிமைன்னு எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிக்கிறார். இப்போ அந்த மாதிரி தான் இங்கே இப்போ சுதந்திரமற்ற மனித வாழ்க்கை அர்த்தமற்றதுங்கிறார். அதே இந்த நிலத்தில் பாலகங்கார திலகர் சுதந்திரம் என்பது பிறப்புரிமைங்கிறார். பகத்சிங் சுதந்திரம் என்பது ஒவ்வொரு மனிதனின் பிறப்புரிமை, புரட்சி என்பது மானுட குலத்தின் தவிர்க்க முடியாத உரிமைங்கிறார், தவிர்க்க இயலாத உரிமைங்கிறார். இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் 12 உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தேசிய இனத்தின் மக்கள் எங்கள் உரிமைக்கு போராடுகிற போது அதுக்கு முன்னத்தியராக ஒரு குறியீடாக ஒரு இருக்கிற ஒரு ஃபிடலை நேசிக்காமல் இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு முன்னத்தியராக ஒரு வழித்தடமாக ஃபிடலை நாங்கள் பார்க்குறோம்.